ஓம் சக்தி மாத இதழ் நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 14ஆம் தேதி வர இருக்கிற குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் பரிகாரங்களும் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பெயர்ச்சின்னா என்ன, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இரவு 10:36 மணிக்கு அவர் பிரவேசம் செய்கிறார். இப்போ மிதுன ராசியில் குரு பகவான் அவரினுடைய பகை வீடு என்று சொன்னாலும் குரு பகவானினுடைய ஒரு வருட காலம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவானும் நமக்கு ஏற்கனவே குரு பகவான் வீட்டில் இப்போ இருக்கார் மீன ராசியில். ஸோ கேந்திரத்தில் சனி பகவானினுடைய அந்த இருப்பிடமானது குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அது அரசியலில் இருக்கும், அரசாங்க சட்டத்திட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குரு பகவான்னு சொல்லும் பொழுது குறிப்பாக நம்ம அரசியல் அண்ட் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் முதன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாடத்திட்டங்கள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி வங்கி சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுலேயுமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். இது எல்லாம் இப்போ சனி பகவான் மீன ராசியிலேயும் குரு பகவான் மிதுன ராசியிலேயும் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் இது எல்லாமே மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் நிறைய குழப்பங்கள் வரக்கூடியதாகவுமே அமைகிறது. நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், அமெரிக்காவிலலாம் அவங்களுக்கு நிறைய வீசா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பிரச்சனை இருக்குது. இது இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்கள் இது சொல்லும் பொழுதும் நமக்கு இந்த வருடத்தில் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் வடநாட்டில், அதாவது கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற இடங்களில் நிலச்சரிவுகள் லேண்ட்ஸ்லைடிங் வருவதற்கும் இதனால் சில மக்களுக்கு சில துன்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டன. நன்மைகள் என்ன நடக்கும் குரு பெயர்ச்சியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மழையின் அளவு நல்ல விதமாக விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து பால் உற்பத்தி அதிகம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கும் மற்றும் பால் வியாபாரிகளுக்கும் இந்த வருடம் ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சியினுடைய பொதுவான பலன்கள் என்று சொல்லலாம். நிறைய திருமணங்கள் நடைபெறும். அதே மாதிரி பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு இந்த வருடம் அதிகமாக இருக்கும். டைவர்ஸ் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் நமக்கு நன்மை தருவதாக இருக்குது. ஒரு வருடத்தில், ஒரு தமிழ் வருடம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் 3 முறை குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த மே மாதம் 14ஆம் தேதி அவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அவர் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக அவர் கடகராசிக்கும் பிரவேசமாகிறார். பின்னர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அவர் கடகராசியிலிருந்து வக்ரகதியாக மிதுன ராசிக்கு போகிறார். ஒரு வருடத்தில் 3 முறை குரு பகவான் 3 ராசிகளுக்கு இப்படி பிரவேசம் செய்யும் பொழுது அவ்வளவாக நமக்கு மக்களுக்கு பொதுவாக தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க அதிக ஈடுபாடு எடுத்து உலகத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஜோதிட குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த குரு பகவான் 3 ராசியில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் ஆலயங்களுக்கு அதிகமாக நல்லெண்ணெய் மற்றும் நெய் தானம் செய்ய சொல்லியும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்போ நம்ம 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியும் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பெயர்ச்சி 3ஆம் இடத்திற்கு போகிறது அவங்களுக்கு அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அலுவலக விஷயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய தீரப்போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுவரையில் பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறவர்கள் மற்றும் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி சண்டை, இல்லை குடும்பத்தில் அண்ணன் தம்பி இவங்களுக்கு சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி குடும்ப விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றமானது இவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல,
18ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் இந்த 2 மாத காலம் அவர் கடகராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் வீடு வாங்குவது, விற்பது, இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வது, இது எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இந்த 1 வருட காலமும் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு நல்ல உறவின் முறை, இது எல்லாமே அதிகரித்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக போகுது. தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் இந்த வருடத்தில் நிச்சயமாக ஒரு சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேறு புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் நீங்கள் புது வேலைக்கான முயற்சியையும் செய்யலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த வருடத்தில் புதிய வியாபார தொடக்கங்கள் நன்மையை கொடுப்பதாகவே அமையும். விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த வருடத்தில் புதிய வியாபார தொடக்கத்தை உங்களுக்கு நல்வழிப்படுத்தி இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு அதிகம் ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது. மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது புதிய கடன் உதவிகள் பெறுவதற்கும் வழிவகுக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இது தொடர்பானது இவர்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும், மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் இவர்களினுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை பிறப்பு எதிர்பார்த்தோருக்கு இந்த வருடத்தில் குழந்தை பிறப்பும் நிச்சயமாக இவர்களுக்கு மனதிற்கு இசைந்தாற்போல் அமைகிறது. 2026ஆம் வருடம் ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் இவர்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சியானது இவர்களுக்கு 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கம் ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதத்தில் புதிய வேலை கிடைப்பதோ அல்லது சொத்து சேருவதற்கான வழி பிறப்பதற்கோ இவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமைகிறது. இந்த 12 மாத காலமும் குரு பகவானினுடைய சஞ்சாரம் மேஷராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்திலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் அவர்களினுடைய மதிப்பெண்களும் அவர்கள் நினைத்தது போல் கிடைக்கும். மேஷ ராசியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் நினைத்தது போலவே ஒரு ஸ்காலர்ஷிப்பில் அவர்களினுடைய மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல படிப்பை படித்து மேல் படிப்புக்கும் இவர்கள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் தரவே காத்திருக்கிறது. இவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் பெண்கள் குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சியான காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் குருவுக்கு தீபம் ஏற்றி நவகிரகத்தை வலம் வருவது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்வதும், பரணி நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு செய்தால் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். குரு பெயர்ச்சியில் முருகன் ஆலயமும் அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனை தரிசித்து வந்தால் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும். மற்றும் 1 வயதிலிருந்து 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் நன்றாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் கொடுப்பார். முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும், இதுநாள் வரையில் இருந்து வந்த ஒரு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ செலவுகளும் இவர்களுக்கு அதிகமாகவே குறையப் போகிறது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது அடுத்த 1 வருட காலத்திற்கு இவர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வை கொடுக்கும். புதிய கடன் வசதிகளை பெறுவது மற்றும் பழைய கடன் பாக்கிகளை அடைப்பது, இவர்களுக்கு வீடு வாங்குவதற்கான கடன் வசதிகள் பெருகுவதும் இவர்களுக்கு நன்மையே நடக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் இவர்களுக்கு உதவக்கூடிய நிலையிலேயே அமைகிறார்கள். மேஷராசி அன்பர்கள் முறையே சொல்லப்பட்ட பரிகாரத்தை மேற்கொண்டு
இந்த குரு பெயர்ச்சியை இவர்கள் மிகவும் சந்தோஷத்துடனே வரவேற்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து தான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு செல்கிறார் குரு பகவான். ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் லாபத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு அதிகமான மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கடந்த சில வருடங்களாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் குடும்பத்தாரால் உங்களுக்கு வரக்கூடிய மனக்கவலைகள் இது அனைத்தும் மாறி இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு அதிகமான மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மன ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு அருமருந்தாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு முதலில் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் நிம்மதியும் கொடுப்பார். 2ஆவதாக இந்த இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வையும் இவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பலவிதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். கிரக அமைப்புகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வை போக்கும். குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் கல்வி தடைப்பட்டு இருக்கக்கூடிய கல்விகள், மேல் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த வருடத்தில் தடைப்பட்ட கல்விகள் அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்றமாகவே அமைகிறது. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த குரு பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் குரு பகவானானது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்களும் மற்றும் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காலகட்டமாகவும் அமையப்போகிறது. இதுநாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இயற்கை முறையாக இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியங்கள் என்பது நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு இடம்பெறும். ரிஷபராசி நேயர்களுக்கு சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பி இடையே மற்றும் உங்களினுடைய உறவினர்களிடையே வாங்கின கடன் பிரச்சனைகள், இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும். இந்த கடன் பிரச்சனைகள் தீருவதற்கு உங்களினுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பெரிய உறுதுணையாகவே அமைவார்கள். வங்கியில் உங்களுக்கு வரக்கூடிய பண வசதிகள் மற்றும் நீங்கள் புதிதாக பெறக்கூடிய இந்த கடன் வசதிகளும் இந்த வருடத்தில் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களுக்கு வரப்பெறலாம். வியாபாரிகளுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த குரு பெயர்ச்சி. புதிய வியாபார தொடக்கங்களாக இருக்கட்டும், அந்நிய நாட்டிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், இது சம்பந்தப்பட்ட வியாபாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை வாய்ப்புகளும் இவர்களுக்கு அமையும். அரசாங்க பணி மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வையும் கொடுக்கலாம். வங்கிகளில் வேலை செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. லாபத்தில் என்னதான் சனி பகவான் இருந்தாலும் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் வங்கியில் வேலை செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கல்வி படிப்பில் இருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் நினைத்தது போல் உயர் மதிப்பெண்களும் மற்றும் இவர்கள் நினைத்த படிப்பையும் இவர்கள் பெறலாம். விடுதியில் சென்று பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். ஆகவே இந்த விடுதியில் சென்று, அதாவது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களினுடைய நட்புகளிடையே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேறு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருடத்தில் திருமணங்கள் நிச்சயிப்பதும் மற்றும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர்களுக்கும்
திருமண யோகங்களும் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முறையே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் மணவாள மாமனிகளை வணங்குவதோ அல்லது தேசிகரை வணங்குவதோ ராகவேந்திரர் சுவாமியை வணங்குவதோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளும் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியங்கள் இவர்களுக்கு நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் முறையே சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் ஆரோக்கியத்தையும் தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்குத்தான் குரு பகவான் வருகிறார். அதனால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் தனுசு ராசியை 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையும் அவர் பார்க்கிறார். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அவர் பகை வீட்டில் இருந்தாலும் கூட குரு பகவானினுடைய வீடு தனுசு இவர்களுக்கு 7ஆம் இடம் மற்றும் மீனம் குரு பகவானின் வீடு அதில் 10ஆம் இடம். அதில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, அவர் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போகும் பொழுதும் இவர்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். இது நாள் வரைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலேயும் இவர்கள் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இவர்களினுடைய ஏமாற்றங்கள் அனைத்தும் இந்த குரு பெயர்ச்சியில் இவர்களினுடைய முயற்சியால் வெற்றி நிச்சயம் பெறலாம். இவர்களை ஏமாற்றியவர்களே இவர்களை கூப்பிட்டு இவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல அந்தஸ்தை தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இது டைவர்ஸ் வரைக்கும் நம்ம கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த டைவர்ஸ் எல்லாம் மாறி டைவர்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் கணவன் மனைவியுடன் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு அருளப்போகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வது நல்லது. நிறைய பித்ரு காரியங்கள் செய்வதும் மற்றும் குலதெய்வத்தை பிரார்த்தித்து வந்தாலும் இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட பாசிட்டிவாக மாறக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை முறையே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வேண்டாம், எனக்கு வேலைக்கு வெளிநாடு செல்ல வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களை ஒரு சில மாதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார். ஆகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவர்கள் கண்டிராத சந்தோஷங்களும் கண்டிராத பல புதிய அனுபவங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சியாகவே அமையலாம். பல வகையான மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம். பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு பல விதமான யோகங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே ஒரு சுமாரான மதிப்பெண்கள் எடுத்து கல்வியில் அதிகமான கவனம் இல்லை அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லாத குழந்தைகளுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு நல்ல ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் சரி அல்லது கல்வியிலையும் சரி ஈடுபாடு அதிகம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. மிதுன ராசி நேயர்களுக்கு மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள், கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளால் சண்டை சச்சரவுகள், இது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறக்கூடும். பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வு மற்றும் குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரப்போகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரையில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ இது இல்லாமல் ஒரு புதுவிதமான துறையிலும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சேரும். எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் வரக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுப்பார். ஆகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை, மன நிம்மதி மற்றும் பொருளாதார உயர்வை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகிறது.
பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான துன்பத்தையும் அனுபவித்த இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு, திருமண விஷயத்திலேயும் ஏமாற்றங்களை சந்தித்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளை பேறுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் வரக்கூடியதையும் நீங்கள் முறையே அந்த சமயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தர காத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால், ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய தரிசனம் மற்றும் திருப்பட்டூர் சென்று அங்கு பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி பதஞ்சலி முனிவர் இருக்கக்கூடிய இடத்தில் தீபமேற்றி வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஸ்தலங்கள் சென்று வணங்கும் பொழுது குரு பகவானின் அனுகிரகமும் அதிகரிக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை தானம் செய்து தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று அவருக்கு அரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையன்று ஸ்ரீ ராமபிரானை சென்று தரிசனம் செய்தால் இந்த குரு பெயர்ச்சி இன்னும் அமோகமான வெற்றியை தரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மே மாதம் 14ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் அவர் உச்சபலம் பெற்று கடகராசியிலேயே ஜென்மத்தில் இருக்க போகிறார். ஸோ இவர்களுக்கு அது விரய குருவாக இருந்தாலும் அது சுப விரயமாக இவர்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்த சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அஷ்டம சனி விலகி எடுத்து. ஸோ பாக்கியத்தில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விரயத்தில் இப்போ குரு பகவான் இருக்கார் இல்லையா, விரயத்திலையும் ஒரு 2 மாத காலம் ஜென்மத்திலையும் அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் நிறையா பித்ரு காரியங்களை செய்வதோ அல்லது குலதெய்வங்களுக்கு இவங்க சென்று வழிபாடு செய்தாலோ எல்லா விஷயமும் இவர்களுக்கு சுபமாகவே அமையக்கூடும். ஏன்னா ராகு கேத்துவினுடைய அந்த அமைப்பு 2இல் கேத்துவும் 8இல் ராகுவும் அமைகிறார்கள். இந்த அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக ஒரு சாதகமான நிலையில் இல்லை. அதனால் இந்த குரு விரயத்திலேயும் ஜென்மத்திலேயும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. இது ஒரு 50 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு இந்த ஜென்ம குருவும் சரி விரய குருவும் சரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்கள் படிப்பிற்காக ஒரு வெளிநாடு சென்று படிப்பதோ அல்லது வெளியூர் சென்று படிப்பதோ இப்படி சில செலவுகள் இவர்களுக்கு விரயமாவதற்கு வழி பிறக்கும். ஆகவே படிப்பிற்காக இவர்கள் அலைவதோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பதிலாக ஒரு 2-3 பல்கலைக்கழகங்கள் இவர்கள் சென்று அலைந்து இல்லை அதுக்கு இவங்க ஃபீஸ் கட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் திரும்பவும் அது நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய வழி இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த விரயங்கள்லேருந்து நம்ம சமாளிப்பதற்கும் இந்த விரயங்கள் நம்மளை எந்த விதத்திலையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகைக்கும் சில பரிகாரங்களை நாம் செய்யலாம். நிறைய தானங்கள் பண்ணுவது, நிறைய அன்னதானங்கள் பண்ணுறதோ வஸ்திர தானங்கள் பண்ணுறதோ, அதுவும் பௌர்ணமி திதியில் இவர்கள் அன்னதானங்கள் செய்வது ரொம்பவுமே சிறப்பு. சித்தர்களினுடைய அந்த பீடங்கள், சித்தர்களினுடைய சமாதிகள் இப்படி இடத்திற்கு சென்று பௌர்ணமி திதிகளில் இவர்கள் அன்னதானங்கள் செய்வதும், திருவண்ணாமலை, பழனி, சதுரகிரி இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று சிவன் அடியார்களுக்கு வஸ்திரதானம் செய்வதும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். வியாபாரிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய கூட்டு தொழில் முயற்சியோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தரிப்பு செய்வதோ அடுத்த ஒரு 8 மாத காலத்திற்கு இவர்கள் ஒத்தி வைப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அல்லது புதிதாக இவர்கள் பணம் போட்டு ஒரு வியாபாரம் செய்வது இப்படிப்பட்ட விஷயங்களிலும் இவர்கள் தனிப்பட்ட இவர்களினுடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு தசா புக்திகள் நன்றாக இருந்தால் இதை இவர்கள் நீடித்து செய்யலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த விரய குருவானது
பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் சொந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்குபவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய காலங்களில் குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை இவர்கள் எடுப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருமணங்களோ அல்லது காதல் வாழ்க்கையில் இவர்கள் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தையோ இவர்கள் ஒத்தி வைக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்த ஒரு வருட காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் இவர்களுக்கு எந்த விதமான பெரிய ஆபத்தோ அல்லது குரு பகவானால் ஒரு பெரிய விரயமோ இவர்களுக்கு ஏற்படாது. இந்த குரு பெயர்ச்சியில் கடகராசி அன்பர்கள் குரு ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு குரு பகவானை வணங்கி வருவது நல்லது. முறையே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் தரித்து மஞ்சள் கிழங்கு சுமங்கலிகளுக்கு கொடுத்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கினால் இவர்களுக்கு சுபங்கள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி முனிவரான திருப்பட்டூர் சென்று அங்கு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். திருப்பட்டூரில் பிரம்மபுரீஸ்வரருக்கும் வஸ்திரம் சாத்தி இவர்கள் அர்ச்சனை செய்வது சிறப்பு. மேலும் ராமேஸ்வரம் சென்று அங்கு பதஞ்சலி முனிவரை தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இந்த குரு பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பெரிய மனபாரம் தீரக்கூடியது குரு பெயர்ச்சியால் தான். ஏன்னா ராகு, கேது, சனி ஆகிய முக்கிய கிரகங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சாதக நிலையில் அவர்கள் இல்லை. அதனால் இதற்கு ஆறுதல் கூறும் வகையில் நம்மளுடைய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு அதிக நாட்கள் இருக்க போகிறார். ஒரு 2 மாத காலம்தான் அவர் விரயத்தில் வருகிறார். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுவரையிலும் இவர்களுக்கு இந்த கண்டச்சனி, அஷ்டமச்சனி மற்றும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் நிறைய பாதிப்புகளும் மன கஷ்டங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நிலைமை இந்த சிம்மராசி நேயர்களுக்கு தற்போது மாறப்போகிறது. குரு பகவான் லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே வரக்கூடும். இதில் இவர்கள் எந்த மாதிரியான வேலையை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் அதிகரித்து இவர்கள் விரும்பிய பாடத்திட்டங்களை இவர்கள் எடுத்து பயில மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் இவர்களுக்கு ஏற்பட போகிறது. குழந்தைகளுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். இந்த 2 மாத காலம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்களை கொடுப்பார். புதிய வியாபாரங்கள், நீங்கள் வெளிநாடு சென்று இந்த வியாபாரத்தை கூட்டு தொழிலாகவும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஸ்தரிப்பு, புதிய வியாபார தொடக்கங்கள், இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மை தருவதாகவே அமைகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் கொடுக்கும். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள், விசாரணைகள், சொத்து பிரச்சனைகள், இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய போகிறது. சிம்மராசி நேயர்களில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு பணியில் அதுவும் முக்கிய பதவியில் இருப்பவர்கள், குரு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் இருந்து கையெழுத்து இட வேண்டிய பதிவுகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் நல்லது. விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம சனி மற்றும் ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு சில கஷ்டங்களையும் ஒரு சிலருக்கு இழுபறியில் வழக்குகள் விசாரணைகளை வைப்பதற்கும் வழி பிறந்துவிடும். ஆகவே இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் அரசு பணியில் அதுவும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம்.
இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு கணபதி ஹோமம் செய்வதும் இந்த குரு பெயர்ச்சிக்கு இவர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி மற்றும் கொண்டைக்கடலை தானம் செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் சென்று அங்கு முருகப்பெருமானினுடைய தரிசனம் இவர்களுக்கு நல்லது. ஒரு முறையே திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து அங்கு சிவனடியார்களுக்கு வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பேருக்காக சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஜென்மத்தில் உங்களினுடைய ராசியில் கேது பகவான் வருவதும் மற்றும் விரயத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மகம், பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இரட்டிப்பாகும். கூடுமான வரையில் இந்த சிம்மராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்காக உபவாசம் இருப்பது, அதாவது விரதம் இருப்பது மிகவும் நல்லது. எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலையும் வெற்றியை தரும் இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த குரு பகவானினுடைய இருப்பிடம் 10ஆம் இடமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் வரும்னா, வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் உண்டு. 10ஆம் இடத்தில் குரு இருக்க பதவி விலகும் அப்படிங்கிறது ஒரு பிரமாணம் உண்டு. ஆனால் அது நம்ம வேலை போகும் அப்படிங்கிற அச்சம் தேவையில்லை. எதில் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள்? இப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன், ஸோ நான் வேலையை விடலாமா அப்படின்ற ஒரு மனசில் ஒரு கேள்வி இருந்தால் அது இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையிலேயே நம்ம கண்டினியூ பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸோ புதுசாக ஒரு இடத்துல நம்ம வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு வேலை தேடுவது என்பது இந்த குரு பெயர்ச்சியில் கன்னிராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா நமக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு நிறைய தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏற்கனவே சனி பகவான் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் கண்டக சனியாக. ஸோ இந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது நிறைய மனக்குழப்பங்களை கொடுப்பார். நமக்கு ஆசை காட்டி மோசம் போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ராகு கேத்து எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியது. அப்போது நாம் எப்படி இந்த குரு பெயர்ச்சியில் புத்தியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கள எடுத்துக்கலாம். இந்த வியாபாரம் பண்ணுறவங்க இந்த 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது நிறைய உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லேபரர்ஸ் இருக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட வேலை பண்ணவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, புதுசாக நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது. ஸோ நம்மளே எல்லா வேலையும் சேர்த்து அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு காலமாக நமக்கு இருக்கும். அதை நம்ம அனுபவித்து தான் தீர வேண்டும். அப்புறம் நமக்கு குரு பகவான் 2 மாதம் லாபத்துக்கு வரார். அந்த 2 மாதம் லாபத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது ஈகோவை விட்டுட்டு நம்மளுடைய வேலையே கர்மமே கண்ணாயின அப்படின்னு வேலை முக்கியம், அதற்கு வாய்ப்புகள் எப்படி வருதோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரிகளுக்கு அந்த புதிய வியாபார தொடக்கங்கள், நமக்கு கூட்டு தொழில் முயற்சி இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது என்ன மாதிரியான ஒரு கூட்டு தொழில் நம்ம அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கூட்டு தொழில் செய்கிறவர்களினுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து கூட்டு தொழிலை சேர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா நமக்கு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 12ஆம் இடத்தில் கேத்து வருவதனால் இந்த குரு பகவானினுடைய மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் போகிறவங்க, நீட் பரீட்சைக்கு எழுதுகிறவங்க, அப்புறம் சிஏ படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கால தாமதமாகலாம். ஆனால்
இவங்களுக்கு என்றைக்குமே இவங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். அதனால் எந்த விதமான அச்சமும் இவர்களுக்கு தேவையில்லை. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. வியாபாரம் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள், அதுக்கப்புறம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் முக்கிய பதவிகளை இருக்கீங்க அப்படின்னா அவங்க கையெழுத்து போடுறது, இல்லை யாருக்கு வங்கியில் இருக்கிறவங்க யாருக்கு கடன் உதவி செய்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. மற்றபடி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. இதில் நம்ம ஒரு நல்ல பெரிய போஸ்ட்டில் இருக்கோம், அரசாங்க பதவியில் போஸ்ட்டில் இருக்கோன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைத்து போக வேண்டியது இருக்கலாம். இது எடுத்துக்கலாமா வேண்டாமா, ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும். கண்டகச்சனி 7ஆம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு, இப்படியான ஒரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அமைய இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர்லாம் போகணும் அப்படிங்கும் பொழுது குடும்ப சூழ்நிலைகளை நீங்கள் விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். மற்றபடி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும், மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியில் இருப்பவர்கள் வியாழக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு இந்த குரு ஹோரையில் மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லது. இவர்கள் மௌனமாக இருந்து இந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது குருவினுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த குரு மந்திரத்தை குரு ஹோரையில் உச்சரிக்கும் பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருள் தருவார். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஏதாவது மானசீகமாக உங்களினுடைய குருவை வணங்கலாம். அது காஞ்சியில் இருக்கக்கூடிய மகா பெரியவாளோ அல்லது ராகவேந்திரர் சுவாமியோ அல்லது தேசிகரோ ராமானுஜரோ மணவாள மாமுனியோ ஏதாவது ஒரு ஆச்சாரியனை வணங்குவது ரொம்பவும் சிறப்பு. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறை கூரம் சென்று கூரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு வந்தால் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வியாழக்கிழமை இவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம். மேலும் இவர்கள் ஏதாவது ஒரு குருஸ்தலம் திட்டை சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வந்தால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு அருளை தருவார். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா 12 ராசியில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தான் குருவின் பார்வை இவர்களுக்கு ஒரு கோடி நன்மைகள் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இத்தனை காலம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக மனதளவில் ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானினுடைய மாற்றம் ஒரு பெரிய மனசில் ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வழிவகுப்பார். 2வது, இது நாள் வரையிலும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் மற்றும் திருமணமாகி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு அந்த ஒற்றுமையும் கொடுப்பதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ வியாபாரம் செய்பவர்கள், தனியார் பணியில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக வியாபாரம் தொடங்கலாம். இதுவரையில் நமக்கு ஒரு வேலையில் உயர் அதிகாரிகளோட பிரச்சனைகள் இல்லைன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வழக்குகள் விசாரணைகள் இப்படி இழுபறியில் இருக்கக்கூடியது நமக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நிலையும் நிச்சயமாக வரும். இந்த பாக்கியத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் மட்டுமல்லாமல் ராகு கேது மற்றும் சனி பகவானினுடைய இந்த சஞ்சாரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு அனைத்து விதத்திலேயுமே அனுகூலமான ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த குரு பகவானின் அனுகிரகம் அவரவர்களுக்கு உண்டான அந்த பணி இடத்துலையோ வேலை பார்க்குறதாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி,
எல்லாத்துலேயுமே இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முயன்று தோற்று போன விஷயங்கள் இந்த தடவை உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, நிறைய ஏமாற்றங்களை பார்த்த இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள், நண்பர்களை நம்பி ஏமாந்தவர்கள் மற்றும் உறவினர்களை நம்பி ஏமாந்தவர்கள், இப்படி கடனில் சிக்கி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனைகளில் பார்த்த உங்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகத்தால் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியில் எல்லா விதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், பல நாட்களாக உங்களினுடைய மனதில் இருந்த வேதனைகள், பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், ஏற்கனவே உங்களுக்கு நஷ்டப்பட்ட வியாபாரங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு உங்களினுடைய முயற்சியால் இது அத்தனையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நன்மையை தருவதாக மாறப்போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பணத்தட்டுப்பாடு என்பது இருக்காது. மேலும் இவர்கள் பெற்றோர்களிடத்தில் மனக்கசப்புகள் மற்றும் விலகி இருப்பவர்களும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண யோகங்களும் கைகூடும். இரண்டாவது திருமணம் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதனால் மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் ராகவேந்திரர் சுவாமியை வணங்குவது மிகவும் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை முருகன் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. சுவாமி மலை சென்று முருகப்பெருமானை வணங்கி வருவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு உகந்த பலனை வந்து கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறப்போகிறார்கள். பொருளாதாரமாக இருக்கட்டும், இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கட்டும், மற்றும் இவர்களினுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி அடைந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து படிப்பில் இவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து இவர்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறி துலாம் ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான வெற்றிகளையும் தருவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அஷ்டமத்தில் 8ல் குரு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது இல்லை, ராகு கேத்து பெயர்ச்சியுமே இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது தான். அப்போ இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையில்லாத வழக்குகள், நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அதனால் அதில் போய் நம்ம மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் நண்பர்களுக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை நம்ம கடனை கொடுத்துட்டு அவங்க திருப்பி தராமல் இருக்கிறது, இப்படி பலவிதமான ஒரு மன கஷ்டங்களையும் மன சிக்கல்களையும் கொடுத்து விடுவார். ரெண்டாவது ஆரோக்கியம். இது 2 விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இது யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பாதிப்பை கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தடை ஏற்படுவதற்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் புதிதாக நட்புகள், இந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றோர்களிடத்தில் பகிர்வது அப்படிங்கிறது நீங்கள் வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விருச்சிக ராசியில் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு
சில மன கஷ்டங்களோ அல்லது ஒரு சின்ன ஒரு பிரிவினையோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம், இப்போ நீங்கள் மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தை பாக்கியம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சற்று எதிர்பாராத விதமாக அது நடக்காமல் கூட போகலாம். ஆகையினால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து செய்வது நல்லது. வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிதாக கடன் பெறுவது, அதுவும் நண்பர்களிடத்தில் கடன் பெறுவது, உறவினர்களிடத்தில் கடன் பெறுவது என்பதை தவிர்க்கவும். இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வழக்கு இந்த மாதிரி நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல நட்புகள் கிடைப்பது என்பது சற்று கடினமாகவே இருக்கும். ஆகையினால் விருச்சிக ராசியில் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கவனம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அரசு பதவியில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய சக தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசில் பெரிய பதவி வகிப்பது, இது எல்லாமே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த உறவுகளிடத்தில் பகை வருவதற்கோ இல்லை ஒரு மனசில் முறிவு வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் எவரிடத்திலையுமே நம்ம வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இடையிலேயும் சில மனஸ்தாபங்கள் வரலாம். அவர்களினுடைய குடும்பத்தாரிடையே மனஸ்தாபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் விருச்சிக ராசி நேயர்கள் எல்லா விஷயத்திலையுமே புதிய வேலை இப்பொழுது தேடிக்கொள்ள வேண்டாம். வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாம் அந்த பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு இந்த ஒரு வருட காலம் நம்ம இருக்க வேண்டும். இடையில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 மாத காலம் குரு பகவான் பாக்கியத்திற்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டம் கடகராசியில் வரக்கூடியதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமையும். அதனால் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடகராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கும். இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதனால் அப்போது உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இல்லை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியை அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் திருமணத்தை ஒத்தி வைப்பது நல்லது. அடுத்த 6 மாத காலத்திற்கு திருமணம் நிச்சயித்தாலும் இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு மேல் அதை தீர்மானம் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் சுவாமிமலை சென்று வியாழக்கிழமையன்று அங்கே முருகப்பெருமானை தரிசனம் செய்வது நல்லது. அதே போல விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களினுடைய இல்லத்தில் முருகனை வழிபாடு செய்து தீபம் ஏற்றவும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை தரிசனம் செய்து வியாழக்கிழமைகளில் ஒரு 11 நபருக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை வியாழக்கிழமை தோறும் வணங்குவதும் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தினமும் 11 முறை வலம் வருவதும் இந்த குரு பெயர்ச்சியில் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியது என்று சொல்லலாம். ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையில் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து பல பண கஷ்டம் மற்றும் சத்ருக்கள் நிறைந்த ஒரு காலமாக அமைந்திருக்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமைந்து தன்னுடைய சொந்த வீட்டை, தன்னுடைய ராசியை அவர் பார்ப்பது இவர்களுக்கு நிறைய அனுகூலங்களை கொடுக்கும். திருமண தடை விலகும், காதல் வாழ்க்கை வெற்றியடையும், படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் விலகும், புதிய கடன் வசதிகள் இவர்களுக்கு கிடைக்கும்.
வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு சாதகமாகவே அமையும். வெளிநாடு சென்று பாடம் பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களினுடைய கனவுகள் நிறைவேறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் இதுநாள் வரையும் பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர், அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பின்னர் பலவிதமான யோகங்களும் அமையும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் இவர்களுக்கு அதிகமாகவே வரப்போகுது. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்கள் சற்று நிதானித்து வேலைகளை செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது. திருமணங்கள் நிச்சயிப்பதாக இருந்தால், 1 அக்டோபர் 18 ஐப்பசி மாதத்திற்கு முன்னர் திருமணங்கள் செய்வது நல்லது, அல்லது தை மாதத்திற்கு பிறகு திருமணங்களை செய்யலாம். தனுசு ராசினியர்கள் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதங்களும் எந்தவிதமான புதிய வியாபாரமோ அல்லது எந்தவிதமான புதிய முயற்சிகளையோ எடுக்காமல் இருந்தால் இவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ராகு கேத்துவின் பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியானது பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டமத்தில் இருப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். இருந்த போதிலும் இந்த போராட்டங்கள் உங்களுக்கு வெற்றியவே தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒரு சுபங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். உத்திராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய முயற்சிகள் வெற்றியடையும். இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்யலாம் மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு 3 தீபங்கள் ஏற்றி வழிபாடுகளை செய்யவும். சிவன் ஆலயத்தில் பசும் நெய் தானம் செய்வது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மற்றும் மஞ்சள் நிறத்தில் புஷ்பத்தை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி அனுகூலங்கள் அதிகமாகும். குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணங்கள், நீண்ட காலமாக இருந்து வந்த வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் வழக்குகள், விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் பிரிந்தவர்களும் நிச்சயமாக ஒன்று கூடுவார்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பு, புதுவிதமான முயற்சிகளை இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் இவர்கள் நிச்சயமாக தொடங்கலாம். எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு பல எதிர்பார்ப்புகளுடன் இருப்பதற்கு 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானே காரணமாக அமைகிறார். உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் உங்களினுடைய முயற்சியோடு நிறைவேறும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்டது? மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியானது இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டம் பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோகம், சத்ரு, கடன் அப்படின்னு சொல்கிறது 6ஆம் இடம். அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல வகையிலேயும் தனம் சேருவதற்கான ஒரு வழி பிறக்கும். இவர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். எந்த விதத்திலேயுமே இவர்களுக்கு பணம் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகவே பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். இவர்களினுடைய பிள்ளைகளால் இதுவரையில் மனக்கவலைப்பட்டவர்களுக்கு
குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தொழில் அமைவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அமையும். மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் அலுவலக ரீதியாக இருந்து வந்த சத்ருக்கள் இவர்களுக்கு மனம் மாறி சத்ருக்களும் இவர்களுக்கு நட்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மகர ராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் பலவிதமான புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். இவர்களுக்கு வேலையில் சில திருப்பங்களும் சில மேன்மை எதிர்பாராத பதவி உயர்வுகளும் வரக்கூடும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகத்தையும் கொடுக்கும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசி அன்பர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் சப்தகன்னிமார்களை வணங்குவது சிறப்பு. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மாலையும் சாற்றி அர்ச்சனை செய்ய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடும். இந்த மகர ராசிக்காரர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சற்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு தேர்வு வரும் சமயத்திலேயோ அல்லது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சமயத்திலேயோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். ஆகவே இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் அயல் நாடு சென்றோ அல்லது வெளியில் சென்றோ படிப்பை தொடருவது அல்லது மேல் படிப்பு பயில எண்ணம் இருக்கவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இதில் அவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் நிச்சயமாக நடந்தேறும். வேலை மாற்றங்கள், வியாபாரிகளுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் இது அனைத்துமே செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். இந்த ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் இவர்கள் திருமணங்கள் வைப்பதோ அல்லது அடுத்த வருடம் 2026 வருடத்தில் பங்குனி, சித்திரை மாதத்தில் திருமணங்கள் வைப்பதோ சிறப்பு. இந்த ஒரு வருட காலத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்திலையும் மற்றும் 7ஆம் இடத்திலையும் பின்னர் 6ஆம் இடத்திலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்களினுடைய சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். அலுவலக விஷயங்களிலும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையக்கூடும். பல மாதங்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் இப்பொழுது வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் திருத்தணி சென்று அங்கு முருகப்பெருமானை வணங்கி வருவது வியாழக்கிழமை மிகவும் சிறந்த பரிகாரமாகும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று கருட பகவானை வணங்குவதும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக மாறுவார். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று இவர்கள் வைத்தியநாத சுவாமியும் அங்கு இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியும் வியாழக்கிழமை அன்று சென்று வழிபட்டு வந்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கும்பராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அப்படியே கண்ணை மூடி திறந்தோம்னா நமக்கு மனசில் ஒரு அமைதி. இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பலவிதமான மன சஞ்சலங்களையும், ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் பலவிதமான போராட்டத்தையும் கொடுத்திருப்பார். உடல் ஆரோக்கிய போராட்டங்கள், பண விவகாரங்களில் போராட்டங்கள், உறவினர்களிடையே மனஸ்தாபங்கள், பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபங்கள், இப்படி பல வகையான மன சஞ்சலங்களும் போராட்டங்களும் இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஆகவே முழுமையாக உங்களினுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பித்ருக்களினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியம், உற்சாகம் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயும் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மீண்டும் உங்களிடத்தில் நல்ல அன்பாக பழகி பேசி இழந்த பதவிகள் மீண்டும் வருவதற்கு வழி பிறக்கும். என்னென்ன சந்தோஷங்களை இழந்தீர்களோ
அது அனைத்தும் உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் நிறைய தடங்கல்கள் இருந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் திருமண யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையான தன்னுடைய பார்வையினால் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர்களுக்கும் 2வது திருமணம் இவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் கனவுகள் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சிகளும் திருவினையாக்கும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை காணலாம். உத்தியோகம் பார்ப்பவர்கள், வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த பொறுப்புகளோடு இவர்களுக்கு பதவி உயர்வுகளும் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை போர்க்கும். குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் இவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். குரு பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு விருதுகளும் பரிசுகளும் பாராட்டு மழைகளும் நிச்சயமாக உண்டு. விளையாட்டுத்துறை மற்றும் விஞ்ஞான துறையில் இருப்பவர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரமும் ஒரு மிகப்பெரிய விருதுகளும் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையன்று ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டு தீபமேற்றி வர இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கும்பராசியில் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமை அன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரோ அல்லது தேசிகருக்கோ தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இது இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு நன்மையை செய்தாலும் இவர்களினுடைய தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரலாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வத்தை வணங்கி தீபம் ஏற்றி மற்றும் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்லது. மேலும் இவர்கள் இந்த வருடத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் திட்டை சென்று அங்கு குரு பகவானை வணங்கி வர இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கும்பராசியில் இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு நன்றாக ஒரு பார்வையில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த 7.5 சனியினால் அவ்வப்போது வரலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மைகள் தருவதை அனைத்தையும் ஒரு தடங்கலாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் நன்மையை தருவதற்கு அவர் தயாராக இருந்தாலும் 7.5 சனியின் பாதிப்பு கும்பராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும். ஆகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பால் மற்றும் நெய் தானமாக கொடுக்க இந்த குரு பகவானினுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே வரும். உறவினர்களிடையே பகை வரலாம். உங்களினுடைய பெற்றோர்களிடையே மனஸ்தாபங்கள் வரலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜென்மத்தில் சனி பகவானும் விரயத்தில் ராகு பகவானும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்கக்கூடிய சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலேயுமே சற்று சிக்கல்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக முதலில் வியாபாரம் செய்பவர்கள் உங்களினுடைய நண்பர்களையோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ கடன் வாங்க வேண்டாம். நீங்கள் உங்களினுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ எந்த விஷயத்திலையும் நம்ப வேண்டாம். 2வது, அரசாங்க பணியில் இருப்பவர்கள் எந்த ஒரு கையெழுத்து இடுவதற்கு முன்னம் அந்த எழுத்துக்களை கவனமாக படித்துவிட்டு அந்த டாக்குமெண்ட் அந்த பதிவுகளை எல்லாம்
அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுவது நல்லது. அல்லது அரசாங்கத்திற்கு விரோதமான சில பகையோ அல்லது அரசாங்கத்தினால் சில தண்டனைகளோ உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவான் மற்றும் ராகு கேத்துவினால் குரு பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பகையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மீனராசி அன்பர்கள் எந்த செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படவும், திருமண யோகங்கள் இருந்தாலும் அதை சற்று ஒத்தி வைக்கலாம். ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மீனராசி நேயர்கள் இவர்களுக்கு இந்த 2 மாதங்களும் ஒரு நல்ல காலம் என்று சொல்லலாம். ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார். ஆகவே ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது. திருமண யோகங்களாக இருந்தாலும் அந்த மாதத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம். திருமணங்களை அடுத்த வருடத்தில் நீங்கள் பங்குனி மாதம் சித்திரை மாதத்தில் வைத்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகளும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். ஆகவே சொந்த பந்தங்களிடையோ அல்லது நெருங்கிய நட்புகளிடத்திலேயோ கடன் வாங்க வேண்டாம். வெளியிடத்தில் நீங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வங்கிகளோ அல்லது மற்ற இடங்களிலேயோ நீங்கள் கடன் பெறுவது நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மீனராசியில் பெண்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் நகைகளை அடமானம் வைப்பதோ அல்லது நகைகளை பத்திரமாக பாதுகாப்பதோ, நகைகள் அடமானம் வைத்தாலும் அதற்கு பத்திரமாக பத்திரங்களை பதிவிடுவதோ நல்லது. நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரவலாக எவருக்கும் நகைகள் கொடுப்பதோ அல்லது இரவலாக யாரிடத்திலையும் வாங்குவதோ வேண்டாம். நீங்கள் வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் பயணங்கள் செய்யும் பொழுதோ உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. நிலம் வாங்குவது விற்பது மற்றும் புதிய வீடு வாங்குவது விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து வாங்குவது, சரி பார்த்து வாங்குவது நல்லது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அவ்வப்போது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்களில் சில சங்கடங்களை கொடுக்கலாம். ஆகவே மீனராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையே கொடுக்கும். இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு சத்ருக்கள் இருந்தாலும் மற்றும் ஏமாற்றங்களிலிருந்து உங்களுக்கு சரபேஸ்வரனுடைய வழிபாடு காப்பாற்றும். திருபுவனம் சென்று அங்கு சரபேஸ்வரரை வணங்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிரதி வியாழக்கிழமை தோறும் குபேரனை வழிபாடு செய்யவும். வியாழக்கிழமைகளில் குபேரனுக்கு தீபம் ஏற்றி மற்றும் குபேர மந்திரத்தை உச்சரித்து குபேர காயத்ரியை சொன்னாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் ஏற்படாது. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் உங்களுக்கு நட்பாக மாறி அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு வரும். வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மஞ்சை வாழைப்பழம் மற்றும் சுமங்கலிகளுக்கு கிழங்கு மஞ்சள் வைத்து கொடுப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வதும் மற்றும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து முருகப்பெருமானினுடைய வழிபாடு, கந்தசஷ்டி கவசம் படிப்பது, அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனினுடைய வழிபாடு இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பெரிய ஆபத்துகளோ அல்லது பெரிய ஒரு மன கஷ்டங்களையோ கொடுக்க மாட்டார். 12 ராசிகளுக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.